சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்தாமணி அனுப்பின ஆளுங்களை எல்லாம் அடி அடின்னு சொல்லிட்டு புரட்டி போட்டுடுறாங்க முத்து. உடனே சிந்தாமணி அனுப்பின ஆளுங்க கிட்ட ரொம்பவே கோவமா, உங்களை யாருடா கிருஷ கருத்தை சொல்லி அனுப்புனது சொல்லுடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் என்ன சிந்தாமணி அம்மா தான் அனுப்புனாங்க, அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அடியால் சொல்லிடுறாங்க. அடியால் சொன்னதுக்கு அப்புறமா எதுவுமே பேச முடியறதுல, வா கிருஷ் போலன்னு சொல்லிட்டு கிருஷை கூட்டிட்டு வீட்டுக்கு நேரா வராங்க. அங்க போனதுமே பயந்து போயிட்டு கிருஷ் போயிட்டு நேரா ரோகிணி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணியை கண்டுக்காம நேரா போயிட்டு ரொம்பவே வருத்தமா மீனா ஆண்டின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம அண்ணாமலை என்னாச்சு கிரிஷ் பயந்து போய் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே முத்து பின்ன கிட்னாப் பண்ண அப்படித்தானே இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே அண்ணாமலையில இருந்து எல்லாருக்குமே பதட்டம் ஆயிடுது. எனது கிரிஷை கிட்னாப் பண்ணாங்களா, யாரு கிட்னாப் பண்ணதுன்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துக்கு விஜயா வராங்க. வேற யாரு, சிந்தாமணி தான்றாங்க. என்னது சிந்தாமணியா, சிந்தாமணி எதுக்காக கிரிஷை கடத்தணும், அதனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏவி விட்டது மட்டும்தான் அவங்க, அம்பு விட்டது வேற யாரும் இல்ல, அம்மா தான் சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஆமா, கிரிஷ் இந்த இடத்துல இந்த வீட்டுல அவன் இருக்கிறது பிடிக்கல, அதனால சிந்தாமணி கிட்ட சொல்லி அம்மா தான் கிரிஷை கிட்னாப் பண்ணி அங்க மதுரையில ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துல விட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் இதை கேட்டதும் உடனே நம்ம அண்ணாமலை விஜயா இவங்க சொல்றது உண்மையான்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு அது சொன்னதும் முத்து உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்பா ஏன் பான்றாங்க. இங்க பாரு முத்து, இப்ப போலீஸ்க்கு நீ போன் பண்றியா இல்ல போலீஸ்க்கு நான் போன் பண்ணட்டுமா? இவ விட இப்படி போயிட்டு இருக்கா, இதுக்கு மேலே இவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். நம்ம வீட்டுல 3 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால அந்த பையனை எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது ஆசிரமத்துல சேர்த்தணும் தான் நினைச்சேன். ஆனா சிந்தாமணி இப்படி கிட்னாப் பண்ணிட்டு போற அளவுக்கு போவான்னு எனக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க சிந்தாமணி. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஒருவேளை இதே மாதிரி தப்பு பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அண்ணாமலை திட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப விஜயா நேரா போயிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. என்ன மாஸ்டர், அந்த பையன் இந்நேரம் மதுரைக்கே போயிருப்பான்றாங்க, கிழிச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என் வீட்டில் மாட்டிக்கிட்டு என் புருஷனை என்ன ஜெயிலுக்கு அனுப்புற நேரம் வந்துடுச்சு, இதுக்கு மேல நீ எந்த ஐடியாவும் கொடுக்காதுன்றாங்க. விடுங்க மாஸ்டர், இந்த ஐடியா போனா என்ன, வேற ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லதா கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க கொடுத்த ஐடியா வரைக்கும் போதும், இதுக்கு மேல நீங்க எந்த ஐடியாவும் எனக்கு கொடுக்காதீங்க, அந்த பையன் இங்கே இருந்தா கூட இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா விஜயா பேசுறாங்க. சரி மாஸ்டர்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப நம்ம மீனாவுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நேரா முத்து கிட்ட போயிட்டு, எனக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க அதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்லு மீனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு கிருஷ்ணன் நம்ம போயிட்டு அம்மா கிட்ட விட்டுடலாமா? ஏன் மீனா, என்னாச்சு? இல்ல அத்தைக்கு இங்க இருக்கிறது கிருஷி இருக்கிறது பிடிக்கல, அதனால அங்க விட்டுட்டா கிருஷி நிம்மதியா இருப்பல்லன்றாங்க. அத்தைக்கு உடம்பு முடியல, சத்யாவும் வேலைக்கு போயிடுவான், அத்தையும் பூ கடைக்கு போயிடுவாங்க, இங்க யாரு இருக்கா பாத்துக்கிறதுக்கு, நம்ம இருக்கோம் நம்ம பார்த்துப்போம் இல்லைன்றாங்க. இல்லைங்க, அது என் அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்பா மிரட்டி விட்டுருக்காரு இல்ல, அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பாங்க, விடுமேனா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டுலாம் அங்க இருக்காங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப ஃபீல் பண்ணிட்டு அமைதியாவே இருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணி நேரா மீனா கிட்ட பேசுறாங்க. மீனா, ஆண்டி இப்படி பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல, கிருஷ்ணன் நினைச்சு எனக்கு அவ்வளோ பயமா வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இங்க பாரு ரோகிணி, இப்ப வரைக்கும் கிருஷ்ணன் மட்டும்தான் மனசுல வச்சுக்கிட்டு இந்த உண்மையை எல்லாமே மறைச்சிட்டு இருக்க, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சிட்டெல்லாம் இருக்க முடியாது, நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாது, உன்னுடைய புருஷன் மனோஜ் கிருஷ்ண பையனா ஏத்துக்கணும், அதனால இப்ப இருந்தே அதுக்கான முயற்சியில நீ ஈடுபடணும். என்ன பண்ற தெரியுமா, நீ தூங்கும் போது கிருஷ்ண உன் கூட கூட்டிட்டு போன்றாங்க. மீனா, அது ஏன் கூட்டிட்டு போக மாட்டியா? இல்ல கூட்டிட்டு போறேன் ரோகிணி சொல்றாங்க. இங்க பார், ரொம்ப நாளைக்கெல்லாம் என்னால உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இருக்க முடியாது, எவ்வளவு சீக்கிரம் மனோஜ் கிருஷ்ண ஏத்துக்க வைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து மீனா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மனோஜ் பாத்தீங்கன்னா முத்து ரவி 2 பேருமே
கூட்டிட்டு வந்து மொட்டை மாடியில பேசிட்டு இருக்காங்க. அப்ப முத்து கேக்குறாங்க, டேய் எதுக்காகடா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அந்த பையன் கிரிஷ் இங்க இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. கிரிஷை வந்து நம்ம எங்கேயாவது சேர்த்து விட்டுடலாம். அந்த பையன் இருக்கிறதுனால உனக்கு என்ன பாய்தான்றாங்க. என்ன மாதிரி இன்னொரு முத்து உருவாக கூடாது. முத்துவோட நிலைமை அவனுக்கு வரக்கூடாது. என் நிலைமை வரக்கூடாதுன்றதான் தெளிவா வந்து மனோஜ் கிட்ட வந்து சொல்றாங்க. இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து முத்து வந்து இருக்காங்க. மனோஜ் வந்து சொன்னது எதுவுமே கேட்டுக்காம, இங்க பாருடா அந்த பையன் பாட்டுக்கு அவன் இருக்க போறான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு மேலே இதை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. முத்து திட்டினதுமே அதுக்கு மேலே எதுவுமே மனோஜால வந்து பேச முடியாம மனோஜ் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. மீனா சொன்னதை வந்து இப்ப ரோகிணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து நேரா கிரிஷ் கிட்ட, இங்க பாரு கிரிஷ், நான் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணாம சும்மா லாக் போடாம அப்படியே தான் விடுவேன், நீ வந்து என் பக்கத்துல படுத்துக்கோன்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இப்ப அதே மாதிரி ரோகிணி வந்து மனோஜ் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா கிரிஷ் வந்து தூங்குறாங்க. கிரிஷ் பார்த்ததும் உடனே மனோஜ் வந்து, ரோகிணி என்ன இந்த பையன் வந்து இங்க தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சின்ன பையன் தானே, விடு மனோஜ், இதுல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொன்னது எப்படியாச்சும் போங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் இந்த பக்கம் திரும்பி தூங்குறாங்க. கிரிஷ் நல்லா தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து மனோஜ் பக்கத்துல ரோகிணி வந்து தள்ளி விடுறாங்க. உடனே நம்ம மனோஜ்க்கு பயங்கரமா கோவம் வருது. அம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. டேய் மனோஜ், என்ன ஆச்சு மனோஜ், ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா அந்த பையன் என் ரூமுக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்காமான்றாங்க. இந்த குட்டி சேத்தானா என்னதான் பண்றதோ தெரியல. வர வர என் மட்டுலையும் ரொம்பவே தாங்க முடியாம போயிட்டு இருக்கேன். என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா புலம்பிட்டு இருக்காங்க விஜயா. இப்ப விஜயா என்ன செய்ய போறாங்க? கிரிஷோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு விஜயா கட்டுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.